மறைபரப்பு ஞாயிறை கொண்டாட இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள். வழக்கமாக அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் உலகமெங்கும் வேர்ல்டு மிஷன் சண்டே என்று கொண்டாடுகிறோம். நமக்கு வழக்கமாக மிஷன் சண்டே என்றால் சற்று காசு கொடுப்பது என்று நினைக்கிறோம். அது உண்மைதான். மிஷன் இன்றைக்கு மிக சரியான பொருத்தமான நாள். நாம் எல்லோருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கின் போது நான் யார், என்னுடைய பணி என்ன என்பது இயேசுவுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தெரிந்து கொண்டார். அவர் ஏற்கனவே தெரியும். அவர் தெரிந்து கொள்வதல்ல, மற்றவர்களுக்கும் பறைசாற்ற. எனவே இந்த மறைபரப்பு என்பது நாம் திருமுழுக்கின் போது திரு அவை நமக்கு தருகின்ற கட்டளை, பேப்டிஸ்மல் கமாண்ட் என்று சொல்லலாம். மிஷன், நம்முடைய பணி. உலகமெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். Go to the ends of the world and proclaim the good news. அதுதான் திருமுழுக்கின் போது நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாய் திரு அவை தருகிற கட்டளை. இந்த கட்டளையை நம்மிலே பலர் செய்ய இயலாது. குருக்கள், துறவியர் முழு நேர பணியாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் பொதுநிலையினராகிய திரு அவையிலே 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் பொதுநிலையினர். எல்லோராலும் எல்லா இடத்திலும் நற்செய்தி அறிவிப்பது என்பது இயலாது. அவர்களுக்கு குடும்ப கடமைகள், மற்ற வேலைகள் இருக்கின்றன. ஆனால் மறைமுகமாக இன்டைரக்ட்லி we can do this mission. எப்படி? நேரடியாக செய்கிறவர்களுக்கு நம்முடைய உதவியை செய்வது, நேரடியாக இந்த மறைபரப்பு பணியிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கான தேவையை, உதவிகளை செய்வது. பல இடங்களில் வாசிக்கிற நம்முடைய இந்திய நாட்டிலே குறிப்பாக கிரஹாம் ஸ்டெயின் அவருடைய பிள்ளைகளோடு எரித்து கொல்லப்பட்டார். அவர் அங்கே சுற்றுலாவுக்கு வரவில்லை, நற்செய்தி அறிவிக்கிற பணி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு அருட்பணியாளர் ஒரிசாவிலே பணி செய்தார். அவர் நற்செய்தி அறிவித்தார் என்பதற்காக விஷம் தோய்ந்த அம்பினாலே கொல்லப்பட்டார். காந்தமாலிலே எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே அவர்கள் எத்தனை துன்பப்பட்டார்கள் என்று தெரியும். ராணி மரியா, அவர் அருட்சகோதரி, அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்பதாலே அவரை ஒரு முறை இருமுறை அல்ல 9 முறைக்கு மேலே கத்தியாலை குத்தி கொன்றார்கள். இப்படி நற்செய்தி பணிக்காக பலர் நேரடியாக ஈடுபடுகிறவர்கள். ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். ஏன், சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சகோதரிகள், தமிழ் நாட்டை சார்ந்த சகோதரிகள் வடநாட்டிலே பணியாற்றுகிற போது அவர்களது பணிக்காக மனித கழிவை அல்லது சிறுநீரை குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் கிறிஸ்துதாஸ் என்கிற அருட்பணியாளர் நிர்வாணமாக சாலையிலே அடித்து உதைத்து இழுத்து வரப்பட்டார். இப்படி நேரடியாக பணி செய்கிறவர்களுக்கு நாம் முதலிலே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முன்பெல்லாம் வெளிநாடுகளில் மிக தாராளமாக உதவி செய்தார்கள் இந்த பணிக்காக. இப்போது அது மிகவும் குறைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய எழில்மிகு ஆலயம் நமக்கு இருக்கிறது. புதிய புதிய ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன என்றால்
முகம் தெரியாத யாரோ நமக்காக உதவி செய்தார்கள். அவர்கள் தந்த காணிக்கையிலே நமக்கு அழகிய கோவில் இருக்கிறது. குருக்கள், துறவியர், பொதுநிலை வேதியர்கள் இவர்களெல்லாம் நேரடியாக களத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் குரு மாணவர்கள், துறவியர் படிப்பதற்கு, இதற்கெல்லாம் முன்பெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உதவி வந்தது. இப்போது உதவி கிடைப்பது இல்லை. எனவே நாம் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பெற்றோர் அதற்கு முன்னோருக்கு அவ்வளவு வசதி இல்லை. அப்போது வேறு உதவியை எதிர்பார்த்திருந்தோம். இப்போது நாம் உதவி செய்கிற நிலையிலே இருக்கிறோம். முன்பெல்லாம் மிஷனரிகள் இத்தாலி நாட்டிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் வந்தார்கள். ஆனால் இப்போது நம்முடைய குருக்கள், துறவியர் வெளிநாடுகளில் மிஷனரிகளாக, மறைப்பணியாளர்களாக பணி செய்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கிறோம். எனவே நாம் இந்த பணிக்கு ஏதோ ஒரு கடமைக்காக என்று அல்ல, நிதி திரட்டுவதற்காகத்தான் இந்த கேளிக்கை விளையாட்டுகள் நேரடியாக கொடுக்கலாம், அல்லது இந்த ஃபேன்சி என்று சொல்லுகிறோம். அது நம்முடைய பங்கிலே பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மறைபரப்பு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறாக கொண்டாடுகிறோம். அன்றைய நாளிலே உணவு திருவிழா மற்றும் விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது. அதற்கான கூப்பன்கள் இப்போதே உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் தரப்பட்டிருக்கிறது. எனவே இது வெறும் பணம் சேர்ப்பதற்காக அல்ல. கடந்த ஆண்டு நம்முடைய பங்கிலே 6,20,000 ரூபாய் தந்திருக்கிறோம். ஏதோ மற்ற பங்கை விட போட்டிக்காக கொடுக்க என்பதும் அல்ல. இது போட்டியும் அல்ல, வெறும் பணம் கொடுப்பதும் அல்ல. மாறாக இந்த பணியிலே ஈடுபடுகிறோம். நேரடியாக ஈடுபடுகிறவர்களுக்கு நம்மால் ஆன தாராளமான உதவியை செய்வோம் என்று நீங்கள் புரிந்து இந்த மறைபரப்பு பணிக்காக தாராளமாக உதவிட வேண்டும் என்று உங்களது பங்கு தந்தை என்கிற முறையிலே அன்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் கேட்கிறேன். கடந்த ஆண்டு நாம் கொடுத்ததை விட குறைந்தது 2 மடங்கு அதிகமாவது நாம் கொடுக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இது போட்டிக்காக அல்ல. போட்டிக்காகவோ எல்லோரும் மற்ற பங்குகள் பாராட்ட வேண்டும் என்றோ அல்ல. நம்மால் முடிந்தவர்கள் தாராளமாக கொடுங்கள் இந்த நல்ல பணிக்காக. அதற்காகத்தான் சற்று நேரத்தை நான் இந்த அறிவிப்புக்காக எடுத்துக்கொண்டேன். பொறுமையோடு இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நன்றி. பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் நடைபெற இருக்கிற இந்த மறைபரப்பு பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி ஞாயிறு அன்று நடைபெற இருக்கிற உணவு திருவிழாவிலும் விளையாட்டு கேளிக்கை போட்டிகளிலும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க அதன் வழியாக தாராளமாக உதவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களது பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி.